இப்போ இருக்க குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை விட ரொம்ப அப்டேட்டடாக இருக்காங்க. ஃபோன் யூஸ் பண்ணுறதுல யூடியூப்லேருந்து இன்ஸ்டாகிராம்லேருந்து எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சாப்பிடும் போது ஃபோனு, தூங்கும் போது ஃபோனு, எல்லா டைமும் ஃபோனு. வெளியில் போய் விளையாட சொன்னால் விளையாட மாட்டாங்க. ஆனால் ஃபோனை கொடுங்க 1 hour 2 hours இருந்தாலும் உட்காந்து ஃபோனை பார்த்துட்டு இருக்காங்க. பேரண்ட்ஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரி குழந்தை சாப்பிடுது, எப்படியோ நம்ம குழந்தை சாப்பிடணும் அப்படின்றதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொடுத்துட்றாங்க. அந்த குழந்தை அது என்ன சாப்பிட்றன்னு கூட தெரியாம அம்மா ஊட்டி விடுறாங்க, சாப்பிடுது. அது என்ன சாப்பிடுதுன்னு கூட அதை என்ஜாய் பண்ணி கூட சாப்பிட மாட்டாங்க. ஸோ இதனால என்ன சைட் எஃபெக்ட் வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தை சின்ன வயசுலேயே ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால யூஸ்வலாக 1 to 5 அந்த ஏஜில் தான் குழந்தைங்களுக்கு பிரைன் டெவலப்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த வயசுலேயே ஃபோனை கொடுக்கறதுனால அவங்களோட பிரைன் டெவலப்மெண்ட் ரொம்ப கம்மியாகும். இதனால குழந்தைங்க சோஷியல் இன்ட்ராக்ஷனே இருக்காது, யார் கூடயும் பேச மாட்டாங்க, மிங்கிள் ஆக மாட்டாங்க, சின்ன வயசுலேயே ஐ ப்ராப்ளம் வரும். அது மாதிரி சின்ன வயசுலேயே ஒரே இடத்துல இருக்கிறதுனால ஒபிசிட்டி சின்ன வயசுலேயே குழந்தைங்க பார்த்தீங்கன்னா குண்டா இருக்கிற மாதிரி வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு 1 hour 2 hours 1லேருந்து 2 hours மட்டும் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுவும் கண்டினியூஸாக கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.